80% அந்தந்த ஃபேமிலி ஃபாலோ பண்ற ஈட்டிங் ஹேபிட், லைஃப் ஸ்டைலு, மைண்ட் செட்டு இதெல்லாம் தான் காரணம். நம்ம சொல்லுவோம் எங்க அப்பா கிட்ட இருந்தா சுகர் வந்துருச்சு, எங்க அம்மா கிட்ட இருந்தா பிபி வந்துருச்சு. அப்படிலாம் கிடையாது. அது வெறும் 20% தான் ஹெரிடிட்டரி. பேலன்ஸ் 80% நம்ம ஃபாலோ பண்ற லைஃப் ஸ்டைலும் ஈட்டிங் ஹேபிட்டும் தான். ஸோ இந்த மைண்ட் செட்டை ரீசெட் பண்ணி ரெனியூ பண்ணி உங்களோட ஆரோக்கியத்தையும் உங்க ஃபேமிலியோட ஆரோக்கியத்தையும் எப்படி ரீபில்ட் பண்ண போறோம் அப்படின்றத பத்தி தான் இந்த 6வது ஒர்க் ஷாப்ல நம்ம கத்துக்க போறோம். சரிங்களா? அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், நான் என்னோட ரிசல்ட்டை ஷேர் பண்ணிக்கிறேன். என் பேரு ஜெனிஃபா. எனக்கு 39 வயசாகுது. இங்க வரும்போது எனக்கு ரொம்ப முட்டி வலி இருந்தது. ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறி இறங்க முடியாது, நிறுத்தி நிறுத்தி தான் ஏறுவேன். மூச்சு வாங்குற ப்ராப்ளமும் இருந்தது. பயங்கர பேக் பெயினா இருக்கும். நான் 92 கிலோ எக்ஸஸ் வெயிட்ல இருந்தேன். இப்ப இருக்க மாதிரி இருக்க மாட்டேன். இதான் நான் ஃபர்ஸ்ட் டே நான் இந்த ஹெல்தி கம்யூனிட்டிக்குள்ள வரும்போது இந்த கிரீன் கலர் சுடி தான் நான் 92 கிலோ எக்ஸஸ் வெயிட்ல இருந்தேன். அதனால நான் நேரா நடக்க முடியாது, சாஞ்சு சாஞ்சு தான் நடப்பேன். ஒரு தடவை ஸ்கூல்ல இருந்து என் பையனை பிக்கப் பண்ணும்போது எல்லாரும் நேரம் நடக்கிறாங்க, நீ ஏமா சாஞ்சு சாஞ்சு நடக்கிற என் பையன் கேட்டான். அதுக்கப்புறம் தான் நான் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்ற ஐடியாக்கே வந்தேன். இந்த ஹெல்தி கம்யூனிட்டிக்குள்ள 3rd டேல 1 kg வெயிட் லாஸ் பண்ணியிருந்தேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அதுக்கு முன்னாடி நிறைய ட்ரை பண்ணிருப்போம். 92 கிலோ வெயிட் தூக்கிக்கிட்டு நடக்க முடியல. அதனால நிறைய ட்ரை பண்ணேன், பட் ஒர்க் அவுட் ஆகல. ஸோ இங்க 3rd டேல 1 kg வெயிட் லாஸ் பண்ணதுனால அந்த ப்ராசஸ் நான் அப்படியே கண்டினியூ பண்ணேன். அதோட விளைவு என்னாச்சுன்னா 6 மாசத்துல 30 கிலோ வெயிட் லாஸ் பண்ணியிருந்தேன். இப்போ நான் முட்டி வலி இல்ல, முதுகு வலி இல்ல. ஸ்கூல் டேஸ்ல எப்படி ஸ்டெப்ஸ் ஏறுவோம் அந்த மாதிரி என்னால படிக்கட்டு ஏற முடியுது. எனக்கே ஆச்சரியமா இருக்கு என்ன பார்த்தா. ஸோ என்னை பார்த்துட்டு எங்க அம்மா எங்க அம்மாவுக்கும் நிறைய ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. என்னை பார்த்துட்டு எங்க அம்மாவும் இந்த கம்யூனிட்டிக்குள்ள வந்தாங்க. அவங்களோட ஹெல்த் ரிசல்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். என் பேர் ராணி. எனக்கு வயசு 57 ஆகுது. எங்க அம்மா ஒரு 5 to 6 இயர்ஸா ஆர்த்ரைட்டிஸ், முடக்குவாதம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ப்ராப்ளம்னால கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு தைராய்டு, பிபி, கொலஸ்ட்ரால் இதுவும் இருந்தது. அளவுக்கு அதிகமா ஸ்டீராய்டு எடுத்துக்கிட்டதுனால ரொம்ப ஒபெசிட்டி ஆயிட்டாங்க. பார்த்தீங்களா, 93 கிலோ. அவங்க அப்போ இங்க ஃபர்ஸ்ட் வரும்போது 93 கிலோ இருந்தாங்க. ஒரு டம்ளர் தண்ணி தூக்க மாட்டாங்க, இப்படி ஷிவர் ஆகும். சாப்பிட்டாங்கன்னா கை கழுவுறதுக்கு கூட தட்டை எடுத்துட்டு போய் வைக்கணும். அதிகமா ஸ்டீராய்டு எடுத்துக்கிட்டதுனால அவங்களோட லங்ஸ் தேய ஆரம்பிச்சிருச்சு. டாக்டர்கிட்ட போய்